ஆகாஷவாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் 8வது ஆண்டு நிறைவு குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் துணை தலைமை இயக்குநர் திரு கயா பிரசாத் மற்றும் தொகுப்பாளர் ஆதித்யா சுக்லா. விவாதத்தை தொடங்கிய தொகுப்பாளர் ஆதித்யா சுக்லா, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும், சமூகத்தில் ஏழ்மையான பிரிவினருக்கு வீடு வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளில் இந்த திட்டம் நாடு முழுவதும் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்கும் மாற்றம் போன்றவை குறித்து தெரிவிக்குமாறு ஊரக வளர்ச்சித்துறையின் துணை தலைமை இயக்குநர் திரு கயா பிரசாத்திடம் கேட்டுக் கொண்டார். மேலும் PMAY எனப்படும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் 8 ஆண்டுகள் பயணத்தை விரிவாக விளக்கிக் கூறுமாறும், இதை எங்கிருந்து தொடங்கினோம் என்பதையும் தெரிவிக்குமாறும் தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த திரு கயா பிரசாத், தாங்கள் குறிப்பிட்டபடி PMAY என்னும் வீட்டு வசதி திட்டம் தொடங்கியதிலிருந்து மத்திய அரசு 3 அல்லது 4 முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கடந்த காலத்திலும் நாட்டில் பல கிராமப்புற வீட்டு வசதி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் PMAY-G திட்டத்துடன் ஒப்பிடும்போது அந்த திட்டங்கள் ஏன் வெற்றி பெறவில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் தொடக்கத்தில் இருந்தே அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவாக இடம்பெற்றிருந்ததை திரு கயா பிரசாத் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த போதே இதன் கீழ் வரக்கூடிய தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்றார். ஆனால் இதற்கு முந்தைய காலத்தில் அதுபோன்ற ஏற்பாடு இல்லை. PMAY திட்டத்திற்கு முன்பிருந்த திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள எந்தவொரு குடும்ப உறுப்பினரும் ஒரு குடும்பமாக இருப்பதை அடையாளப்படுத்துவதற்கான ஏற்பாடு இருந்தது. ஆனால் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் அல்லது வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் என்ற கருத்து இல்லை. பயனாளிகளின் சமூக பொருளாதாரம் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று 2011ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டு 2015ஆம் ஆண்டில் அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிராமப்புறங்களில் உள்ள குடும்பங்களின் முழுமையான கணக்கெடுப்பாகும். அந்த கணக்கெடுப்பின் கீழ் 17 கோடியே 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டு குடிசை வீடுகளில் எத்தனை குடும்பங்கள் வசிக்கின்றன என்பது பற்றிய விவரம் கண்டறியப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவில் கிராமப்புறங்களில் 4 கோடியே 3 லட்சம் குடும்பங்கள் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் என்று கண்டறியப்பட்டது. இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்ட போது கிராம பஞ்சாயத்து வாரியாக, கிராமங்கள் வாரியாக, நகர மற்றும் மாவட்ட வாரியாக பட்டியல் இறுதி செய்யப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதால் அந்த வீடுகளின் சரிபார்ப்பு திட்டம் தொடங்குவதற்கு முன் மாநிலங்களுடன் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக திரு கயா பிரசாத் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டில் ஒவ்வொரு கிராம சபை மற்றும் கிராம செயல்பாட்டாளர்களாலும் உரிய சரிபார்ப்புக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடையாளம் காணப்பட்ட 4 கோடியே 3 லட்சம் குடும்பங்களில் 2 கோடியே 95 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குடும்பங்களை தகுதியுடையதாக அவர்கள் தெரிவித்ததை திரு கயா பிரசாத் சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2 கோடியே 95 லட்சம் என்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பே வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் எந்த பெயரையும் சேர்க்க நாட்டில் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். கிராமப்புற குடும்பங்களில் உறுதியான வீடு இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவர்கள் தகுதி பெற முடியாது. அவர்கள் குடிசை வீட்டில் வசிக்கிறார்கள் என்றால் கூரை மற்றும் சுவர்களை கொண்ட கூரை வீடாக கருதப்படும். இவ்வாறு தகுதியுடைய பயனாளிகளின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. வீடு பெறுவதற்கு தகுதியுடையவர்களின் அளவுகோல்கள் வரையறுக்கப்பட்டன. 2016ஆம் ஆண்டுக்கு முந்தைய பல வீட்டு வசதி திட்டங்களில் தகவல் தொழில்நுட்பத்தின் அம்சங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் தகவல் தொழில்நுட்ப நடைமுறைப்படி பயனாளிகளின் பட்டியல் தயாரிப்பதில் மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டதால் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் வெற்றியடைய வழிவகுத்தது என்று திரு கயா பிரசாத் தெரிவித்தார்.
பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு வீட்டை மட்டுமல்ல, அவர்களுக்கான கண்ணியம் மற்றும் நம்பிக்கையையும் வழங்கியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புக்கான பலனை ஜல்சக்தி அமைச்சகத்தின் திட்டத்துடன் இணைத்து விரிவாக்கம் செய்து வருவதையும் தாம் இங்கே குறிப்பிட விரும்புவதாக திரு கயா பிரசாத் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு இணைப்பையும் வழங்குகிறோம். மின்சார அமைச்சகத்தின் தீன்தயாள் ஜோதி திட்டத்துடன் இணைந்து மின்சார இணைப்பையும் வழங்குவதாக அவர் மேலும் கூறினார். கழிப்பறைகள் வீட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதால் கழிப்பறைகளின் பலனை பெற கிராமப்புற தூய்மை இந்தியா இயக்கத்துடன் ஒன்றிணைந்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். கழிவறைகள் இல்லாமல் இத்திட்டத்தின் கீழ் உள்ள எந்த வீடுகளும் முழுமையானதாக கருதப்படாது என்று தெரிவித்த திரு கயா பிரசாத், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் 95 நாட்கள் வரை ஊதியம் வழங்க வழிவகை செய்கிறோம். இதன் மூலம் தோராயமாக ஆண்டுக்கு 27,000 ரூபாய் பயனாளிகளுக்கு கிடைக்க வழிவகை ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். ஒரு வழியாக பயனாளிகள் பலரும் பலனை பெற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். ஏனெனில் வீடு என்பது சுவர் மற்றும் கூரை மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கான வீடுகளில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் வழங்கப்படுகின்றன. அதனால்தான் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பயனாளிகளால் வரவேற்பை பெற்றுள்ளது என்று திரு கயா பிரசாத் குறிப்பிட்டார். அதன்படி பிரதமர் 3வது முறையாக பதவியேற்றவுடன் முதல் நடவடிக்கையாக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உறுதியான வீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக எடுத்த முடிவை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டு பட்ஜெட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி கூடுதல் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 2 கோடியும் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகளும் கட்டப்பட உள்ளன. இதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கடந்த ஆகஸ்ட் மாதம் அளித்திருப்பதையும் திரு கயா பிரசாத் சுட்டிக்காட்டினார். இப்போது புதிதாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப் போகிறோம் என்பது அரசின் அறிவிப்பாகும் என்றார். ஆவாஸ் பிளஸ் 2024 என்னும் மொபைல் செயலியை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இது அடுத்த 5 ஆண்டுகளில் வீடுகளின் பலனை பெற கூடுதல் குடும்பங்களை அடையாளம் காண புதிய கணக்கெடுப்பை நடத்த பயன்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். வீடுகளுக்கான பயனாளிகள் குறித்து கணக்கெடுப்பாளர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மொபைல் ஆவாஸ் பிளஸ் 2024 செயலியை பயன்படுத்தி விவரங்களை பதிவு செய்வதுடன் படமும் எடுப்பார்கள். இந்த மொபைல் செயலியில் தாங்களாகவே பதிவு செய்து கொள்ளும் வசதி உள்ளது. எனவே இம்முறை வீட்டில் உள்ளவர்கள் தகுதியுடையவர்களாக இருந்தால் இந்த செயலியை பயன்படுத்தி தங்களின் சான்றுகளை அவர்களே பதிவேற்றம் செய்யும் வசதியும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 3 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தாங்கள் கூறினீர்கள். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்கிறீர்கள். எனவே மொத்தமாக 6 கோடி வீடுகள் ஆகின்றன. அப்படியானால் கடந்த 10 வருடங்களில் நாம் சாதித்தது அடுத்த 5 வருடங்களில் நிறைவேற்றப்படுகிறதா என்று தொகுப்பாளர் ஆதித்யா சுக்லா வினவினார். இதற்கு பதிலளித்த திரு கயா பிரசாத், கடந்த 10 ஆண்டுகளில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை சேர்த்தால் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளை கட்டி முடித்துள்ளோம். கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் 3 கோடியே 44 லட்சத்திற்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி முடித்துள்ளோம். நிலுவையில் இருந்த இந்திரா ஆவாஸ் திட்டத்தின் கீழ் உள்ள வீடுகளையும் கடந்த 10 ஆண்டுகளில் கட்டிக் கொடுத்துள்ளோம். அப்படி பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் கட்டிக் கொடுத்த வீடுகள் 4 கோடிக்கும் அதிகமானதாகும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தில் பெண்களின் வாழ்நிலை இயல்பாக மேம்படுகிறது. நாம் வீடுகளை மட்டும் கட்டவில்லை, நாட்டில் உள்ள பெண்களுக்கு அதிகாரத்தையும் அளித்து வருகிறோம். ஏனெனில் தொடக்கத்திலிருந்து பெண்களின் பெயரிலேயே வீடுகள் அனுமதிக்கப்படுவதை திரு கயா பிரசாத் சுட்டிக்காட்டினார். இப்போது அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உள்ள பெண் உறுப்பினரின் பெயரிலேயே வீடு அனுமதிக்கப்படும். பின்னர் பெண் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வீடுகளுக்கான நிதி விடுவிக்கப்படும். இப்போது நாங்கள் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்துடன் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகிறோம். மகளிர் சுய உதவிக் குழுவில் சேர பெண் உறுப்பினர்களை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுக்கான பலனை விரிவுபடுத்துகிறோம். அவர்களுக்கான வருமானத்தை உருவாக்குவதோடு வேலை வாய்ப்புகளையும் அளிக்கிறோம். இந்த திட்டமானது பெண்களின் பெயரில் வீடுகளை வழங்குவதற்கான தெளிவான விதிமுறைகளை கொண்டுள்ளதாக திரு கயா பிரசாத் பெருமிதம் தெரிவித்தார். கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து குறைந்தபட்சம் 60% பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீட்டிற்கான இலக்குகள் உள்ளன. அதற்கான வழிகாட்டுதல்களில் தெளிவான விதிமுறை உள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் ஏழைகளுக்கு வீடுகளை வழங்குவதாகும். இத்திட்டத்தின் கீழ் கடந்த 8 ஆண்டுகளில் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு கயா பிரசாத் மேலும் தெரிவித்தார்.
நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்த ஊரக வளர்ச்சித்துறையின் துணை தலைமை இயக்குநர் திரு கயா பிரசாத்துக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ஆதித்யா சுக்லா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.